ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். இன்று அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள்லாம் பதவியேற்றிருக்காங்க. ஸோ நிதித்துறையை நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஜேபிஆருடைய மருமகனாக இருக்கக்கூடிய மரியம் வில்சனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது திடீர்னு கிடைச்ச ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்களுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்னு பார்க்கலாம் அவருடைய ஆதரவாளர்களுக்கு. ஸோ பல பட்டியலினத்தை சார்ந்த 7 பேர் அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. காங்கிரஸுக்கு 2 இடம், டூரிசமும் உயர்கல்வியும் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலூரில் ஜெயித்த எம்எல்ஏவுக்கு அது கொடுத்துருக்காங்க. அதை ஒரு மேலூர் பொது தொகுதியில் ஜெயித்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். ஸோ இது வரவேற்கத்தக்க விமர்சனம் பண்ணுறது. ஸோ இதனால் அமைச்சரவையில் இருக்குது. இன்றைக்கி அமைச்சரவையில் மறுபடியும் ஒரு சர்ச்சை. முதல்ல வந்தே மாதிரம், அது கூட ஜனகணங்கன்னா 3வது தமிழ் தாய் வாழ்த்து அவமரியாதை செஞ்சிருக்குன்னு எதிர்கட்சிகள் குறை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், குறை சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து தமிழோட உயிரோட கலந்ததாச்சே. ஆனால் அதை எடுத்து அதை கவர்னர் ஆளுகையில் அதை எதிர்த்து கேள்வி கேட்க பயமற்ற அரசாக தான் தாவேக அரசு இருக்குன்ட்டு எதிர்கட்சிகள் சொல்லுது. ஸோ இதை கேட்டதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார், கல்வித்துறை அமைச்சர், இது தெரியாமல் நடந்த நிகழ்ச்சி. அவங்ககிட்ட நான் எவ்வளோ சொன்னேன், அவர் மத்திய அரசு இதில் வழிகாட்டில் நடக்கிறது, நீங்கள் மாநில அரசு பேச்சை கேட்க முடியாதுன்னு சொன்னதாக அவர் சொல்கிறாரு. ஸோ இதனால் தமிழர்கள் மிகவும் கடுமையான எதிர்த்தில் இருக்காங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்க திறனியற்ற ஒரு முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. ஸோ இது இப்படியே போயிட்டுங்கன்னா போகிற போக நம்ம 3ஆம் மொழி இந்தியை கொண்டு வந்தாலும் அதில் ஆச்சரியப்படும் ஒன்றுங்க. ஏன்னா அவங்க பயப்படுவாங்க. பாஜக எதிர்த்து கேள்வி கேட்க விஜய் அவர்கள் பயப்படுவார். பிஎம்சியில் சைன் பண்ணால் போடுவாங்க, கரூரில் இருக்க சிபிஐ கேஸ் உள்ளே விட்டுட்டானா பயந்து சைனை போட்டுருவார், மும்மொழியை கொண்டு வர இந்தியை கொண்டு வந்துடுவார். ஸோ அதுதான் இப்போ எதிர்கட்சிகள் இவர் மேலே வைக்க குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இதில் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சர்கள் பங்கேற்கிறப்பா இருக்காங்க. அதாவது நம்ம ஆதி திராவிடர் மற்றும் அதுக்கப்புறம் சிறுபான்மையினர், இந்த 2 தவிர மற்ற எல்லாத்துக்குமே தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. ஸோ இது என்னென்ன இதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒதுக்கப்படலாம். அவங்க நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு 2 அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்களாம். இப்போ எனக்கு ஒன்று புரியல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தாவேக்காவோட கூட்டணி அரசியல் இருந்துட்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குமானா அது மக்கள் நம்புவாங்களா, அதை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களும் விடைபெற்று முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.